அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் கவர்ந்திழுக்க சில ரோஜா இதழ்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ எல்லாருமே இந்த டெக்னிக்கை தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சின்ன தாந்திரிகம் இருப்பதனால இந்த மெத்தட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா, அதாவது கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளுமே மிக மிக எளிமையானதாகத்தான் இருக்கும். சோ அதே போல சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே தாந்திரிகங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் இந்த ரெண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய மெத்தட்ஸ் தாங்க. அதன் அடிப்படையில் தாந்திரிகங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே கூட பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். சோ இந்த இரண்டுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம், அதாவது நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம சொல்லி இருக்கோம். இருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட். இந்த மந்திர வார்த்தைகள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அப்பதான் அந்த வார்த்தைக்கான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையை அல்லது நீங்கள் விரும்பும் நபரை சுலபமாக உங்களால் கவர்ந்து இழுக்க முடியும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். மொத்தம் 30 டேஸ்க்கு 30 நாட்களுக்கு இந்த மெத்தடை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம பார்த்துக்கோங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. டோட்டலா 30 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி லாங் பிரேக் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை எழுதுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப பழைய நோட் புக் அல்லது கிழிந்து போன நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க முடிந்தவரை நீங்க கோடு போடாத அன்ரூல்டு நோட் புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். வீட்ல நீங்க டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்துங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெட் அண்ட் பிளாக் கலரை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது மின்னல் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். ரொம்பவுமே பெஸ்டான டைம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள், அதே போல காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய நேரம், அதாவது தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள்ளாக இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்டுக்கு போறவங்களாக இருந்தால் கூட எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது ஒரு பெஸ்டான டைம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய எந்த நேரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை, அதாவது மந்திர வார்த்தையை ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ்னு 30 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க எழுதணும். 21 டைம்ஸ் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். ரொம்ப வேகமா நீங்க எழுதாதீங்க. 21 முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சோ கொஞ்சம் பொறுமையா நீங்க எழுதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தினமுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு பக்கத்துல நீங்க எழுதணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை யூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. ஒரு சைட்ல நீங்க எழுதுறீங்கன்னா அடுத்த இன்னொரு ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல தாங்க நீங்க எழுதணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு தினமுமே 2 ரோஜா இதழ்கள் நமக்கு தேவை. ஒரு ஃபுல் ரோஸ் நமக்கு தேவை கிடையாதுங்க. ரோஜா இதழ்களை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 ரோஜா இதழ்கள் இருந்தாலே போதும். அதிகபட்சம் நீங்க 4-5 கூட பயன்படுத்திக்கலாம். எந்த கலர் ரோஜாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரெட் ரோஸ் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. இப்போ நிறைய கலர்ல ரோஸ் நமக்கு கிடைக்குது. சோ எந்த ரோஜாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பெங்களூர் ரோஸ் யூஸ் பண்ணலாமா அல்லது பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எந்த ஊர் ரோஜாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த கலர் ரோஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். தினமும் ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிட்டு அந்த பேஜ்லயே 2 முதல் 5 ரோஜா இதழ்களை போட்டுட்டு அந்த புக்கை நீங்க மூடி வச்சிருங்க. தினமும் எழுதிய பிறகு நீங்க ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு அந்த நோட் புக்கை பேக்ல அல்லது ஷெல்ஃப்லன்னு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. அந்த ரோஜா இதழ்கள் வெளியே வராத மாதிரி நீங்க பார்த்துக்கணும். 30 நாட்களுமே நீங்க இந்த வார்த்தையை எழுதிய உடனே ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு அந்த நோட் புக்கை மூடி வைக்கணும். சரி வாங்க நம்ம எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கேதர் டுகெதர் XY with Venus love. இந்த வாக்கியத்துல எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரையும் சேர்த்து நீங்க எழுதணும். உங்க 2 பெயருக்கு நடுவுல இடைவெளி இருக்கக்கூடாதுங்க. ஸ்பேஸ் விடக்கூடாது. எப்படி எழுதணும்ன்றத ஒரு சின்ன உதாரணத்துடன் நம்ம பார்க்கலாம். அதுவும் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கும் பொழுது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கேதர் டுகெதர் ராஜா ராணி வித் வீனஸ் லவ். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நேம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம் எழுதணும். பக்கத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். இதை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தினமுமே 21 முறை இந்த மந்திர வார்த்தையை எழுதி முடிச்சிட்டு 2 முதல் 4 ரோஜா இலைகளை அந்த பக்கத்துல போட்டுட்டு நோட் புக்கை நீங்க மூடி வச்சிருங்க. தினமுமே புதிய ரோஸ் தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க. ஒரு ரோஜா பூ நீங்க வாங்குறீங்கன்னா அதையே ஒரு 2 முதல் 3 நாளைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல நீங்க அந்த ரோஸை வச்சிட்டீங்கனாலே அது நல்லா இருக்கும். அந்த பூ வாடாத வரைக்கும் அதுல இருந்து நீங்க இதழ்களை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெக்னிக் ஆரம்பிச்ச அடுத்த சில நாட்களிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அதே போல 30 நாட்களுக்கு பிறகு
பிறகு அந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். அதை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வேணாம்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த பேஜஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. அதனுடன் அந்த ரோஜா இலைகளையும் நீங்க சேர்த்து எரிக்கணும்னு நினைக்கிறவங்க 30 நாட்களுக்கு பிறகு தாங்க இதை நீங்க செய்யணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரோஜா இதழ்களை மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். சோ ரோஜா பூக்கள் கிடைக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். வேற எந்த பூக்களையும் பயன்படுத்த கூடாதுங்க. ரோஜா மலர்கள் கிடைக்காதவங்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. நம்ம சேனல்ல விரும்பிய நபரை கவர்ந்தெடுக்க ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ரோஜா பூக்கள் கிடைக்கிறவங்க இந்த மெத்தடை கட்டாயமாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.